நீங்க 1 கோடி ரூபாய் சேவ் பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியுமா? 1 கோடி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு ஒரு கால் பண்ணி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நான் சாகாம 200 வருஷம் வாழ முடியுமான்னு கேளுங்க. ஏன்னா நீங்க 1 கோடி ரூபாவை சேவ் மட்டும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 167 வருஷம் ஆகும். ஷாக் ஆகாதீங்க. நான் சேவ் பண்ற அமௌண்ட் மாசம் 5000 ரூபான்னு வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணேன். அதுல எனக்கு 166 வருஷம் கிடைச்சது. ஆனா நீங்க மாசம் 10,000 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா 83 வருஷத்துலயே 1 கோடி ரீச் பண்ணிட முடியும். சூப்பர்ல. ஜஸ்ட் 83 வருஷத்துல உங்க கையில 1 கோடி. என்ன நக்கலாங்கிற மைண்ட் வாய்ஸ் வெளில கேக்குது? பின்ன என்னங்க, மணி சேவ் பண்றது இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் புரியவே மாட்டேங்குது. நான் மாசம் மாசம் சேவ் பண்ணதா சொன்ன 5000 ரூபாவை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்ராக்சிமேட்டா 12% ரிட்டர்ன்ல 1 கோடி நீங்க 24 வருஷத்துல ரீச் பண்ணிட முடியும். அதே 5000 ரூபாய் தான். பட் நீங்க கரெக்டான பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு மணி டிஃபரன்ஸை மேக் பண்ணுது பாத்தீங்களா? உங்க டைட்டான பட்ஜெட்லயும் மணியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். உங்க டிசிப்ளின்டான சேவிங்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை க்ரோ ஆக அதுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. உங்க சேவிங்ஸோட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. பட் எனக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜே இல்லையே, தனியா நான் எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நாங்க இருக்கோம். கீழே கொடுத்துருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.